இந்த உலகத்துல ஒருத்தர் கொல்லப்பட்டா அந்த செய்தி எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் பாதிப்படையாச்சு. அதுக்கு பிறகு நாங்க எல்லாருமே நம்ம சாதாரண வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிருக்கோம். பட் நாங்க கேட்க மறுக்கிற ஒரு கேள்வி, ஏன் இந்த வீடியோ மதத்தை பத்தினது இல்லை, இந்த வீடியோ அரசியல் பத்தினது இல்லை, இந்த வீடியோ மனிதனை மனிதன் புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்றது. யூத மக்கள் யார்? இந்த யூத மக்கள், யூத மக்கள்ன்றது ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரு மதம். அவங்களுக்குன்னே ஒரு தனியான வரலாறு. இந்த வரலாறு 3000 வருடங்களுக்கு முன்னர் மத்திய கிழக்குல ஸ்டார்ட் ஆகுது. பல போர்கள், பல ஆட்சிகள், பல நாடுகள் கடந்து அந்த மக்கள் ஒவ்வொரு போர்கள்லையும் அவங்களோட உடைமைகளை துளைச்சி, அவங்களோட குடும்பங்களை துளைச்சி, அவங்களோட எல்லாவற்றையுமே துளைச்சி நாடுகளாக அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு நாடுகள்லையும் சிதறி போனாங்க. அந்த சிதறி போன மக்கள் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம், அதை விட்டு கொடுக்காம வச்சிருந்தாங்க. அந்த விஷயம்தான் கல்வி. இந்த கல்வின்றது அவங்களோட ஒரு சாதாரண வேலையா பார்க்காம அவங்க அதை அவங்களோட உயிருக்கும் மேலாக பார்த்தாங்க. அதனால தான் அவங்க வாழ்ந்த எல்லா நாடுகளும், அவங்க போன எல்லா நாடுகள்லையுமே சயின்ஸ், டெக்னாலஜி, லோ, எக்கனமி எல்லா துறைகளும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பட் இந்த முன்னேற்றம் எல்லாருக்குமே சந்தோஷத்தை உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கதான் இல்லை. சில பேருக்கு பயத்தை உருவாக்குச்சு. மனிதனுக்கிட்ட இருக்கிற மிக மோசமான ஒரு பழக்கம் அதிக பயமும் அதிக பொறாமையும் கூட 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 அந்த பயமும் பொறாமையும் வெறுப்பாக உருவாச்சு. மிடில் ஏஜ் காலகட்டத்தில் யூரோப்ல வாழ்ந்த யூதர்கள் மீது பல பொய்யான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுச்சு. அவங்க நாட்டை கட்டுப்படுத்துறாங்க, அவங்க பணத்தை எல்லாமே அவங்க பக்கம் வச்சிருக்காங்க, நாட்டுக்கு எதிராக சதி செய்யறாங்க. இதற்கு எல்லாவற்றுக்குமே எந்த ஆதாரமும் இருக்கு. தேர்ஸ் நோ எவிடன்ஸ். ஆனா நாளுக்கு நாள் அவங்க வச்சிருந்த பயம் உண்மையை விட வேகமாக பரவ ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாட்டுல பஞ்சம் வந்தா, அந்த நாட்டோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தா, அந்த நாட்டு மக்கள் வேலைகளை இழந்தா, அந்த ஒவ்வொரு கோபத்துக்குமே ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அந்த முகமாக பலமுறை சித்தரிக்கப்பட்டவர்கள் யூத மக்கள். எல்லாத்துக்குமே யூதன் தான் காரணம்னு சொன்னாங்க. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஸ்கேப் கோட் மென்டாலிட்டி. இந்த வெறுப்பு படிப்படியாக அதிகரிச்சு பெரிய விளைவை உருவாக்கிச்சு. ஹோலோகாஸ்ட் 1939ஆம் ஆண்டுல இருந்து 1945ஆம் ஆண்டு வரை நாசி ஜெர்மனியில உருவாக்கின அந்த வெறுப்பு, ஹிட்லரால உருவாக்கப்பட்ட அந்த வெறுப்பால 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. கேஸ் சேம்பர்ஸ், சிறை முகாம்கள், பசி, கொடுமை, இது எல்லாத்துலயுமே யூதர்கள் மாட்டி சிக்கி தவிச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மதத்தின் மேலான வெறுப்பான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அரசியல் மீதான வெறுப்பான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மனிதத்துக்கு எதிராக மனிதன் புரிந்த குற்றம். டுடே எல்லாருமே சொல்லுவாங்க இதெல்லாமே முடிஞ்சு போன கதை, இப்படி எல்லாமே இப்ப நடக்கிறதே இல்லை. பட் இந்த வெறுப்புன்ற விஷயம் முடிஞ்சு போகலை, தொடர்ந்து கொண்டே போகுது. டுடே சோஷியல் மீடியாஸ்ல பரவுற ஃபேக் நியூஸ், கன்ஸ்பிரசி தியரிஸ், இது எல்லாமே அரசியலையும் மதத்தையும் ஒன்னா சேர்க்கும். ஒரு நாட்டுல பிரச்சனைனா அதுக்கு காரணம் ஒரு தனி மதம், ஒரு அரசியல் கன்ஃபிளிக்ட்னா அதுவுமே ஒரு மதம் தான் காரணம். ஏன் யூத மதம்ன்றது, யூத மக்கள்ன்றது எங்களை போல ஒரு சாதாரண மக்கள். அவங்களுக்கும் குடும்பங்கள், குழந்தைகள், பிள்ளைகள், அம்மா, அப்பா, இப்படியான ஒரு பூர்ணமாக்கப்பட்ட குடும்பம். அவங்களுக்கும் கனவுகள் இருந்திருக்கும், அவங்களுக்கும் பயம் இருந்திருக்கும், அவங்களுக்கும் எதிர்காலம் இருந்திருக்கும். ஏன் புரிஞ்சுக்கொள்றீங்கல்ல? ஒரு மனுஷனை அவனை மதத்தை வச்சு அவனை தீர்மானிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அவன் ஹிந்து, அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம். பட் அவனை மனிதனாக பார்க்கணும்னா நீ முதலாவது மனிதனாக இருக்கும். இந்த ஹேட்ன்ற விஷயம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே போகும். நீ பேசலனா, நீ கேள்வி கேட்கலனா, நீ உண்மையை தேடி ஆராயலனா, நாளைக்கு அது உன்னை தேடி வரும், அது அடுத்தவனை தேடி போகும். இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ரிலீஜன் டசன்ட் கில், பொலிட்டிக்ஸ் டசன்ட் கில், ஹேட்ஸ் கில். அந்த வெறுப்பு தான் ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நாளும் கொண்டுகிட்டு. ஐ எம் ஆர்கே, தி ஸ்டோரி டெல்லர்.